லாக் டைரக்டரி இது. நெக்ஸ்ட் SSIS இன்புட் டைரக்டரியில் TestDBன்ற ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது. ஓப்பன் பண்ணுற இல்லை பார்த்தீங்கன்னா TestDB 01, 02, 03, 04 இதில் பார்த்தீங்கன்னா 4 ஷீட் நேமில் ஐடி கோஸ்ட் டைட்டில் ஒரு கண்டென்ட் இருக்குது. ஓகேவா, அதை வந்து எக்ஸல் டேட்டான்ற டேபிள் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை நான் ரன் பண்ணுறேன். ஐடி கோஸ்ட் டைட்டில், ஃபைல் நேம், ஷீட் நேம். ஸோ இந்த கண்டென்ட் தான் நம்ம ஃபெச் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் நெக்ஸ்ட் பண்ண போகிறோம்னா இம்போர்ட் எக்ஸல் டேட்டா வித் ஷீட் நேம் டு SQL டேபிள். ஸோ காப்பி பண்ணிக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி விஷுவல் C# கன்சோல் அப்ளிகேஷனில் ப்ராஜெக்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துலாம். ஸோ டிஃபால்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ்ட் பண்ணிச்சு. இல்லை சம் எரர் இருக்குது. ஆக்சுவலி இது எரர் கிடையாது, சம் எரர் ஃபைல் மிஸ்ஸிங் தான். அது கண்டுபிடிச்சி நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். SQL கனெக்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா டேட்டா SQL கிளைண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து OLDB கனெக்ஷன். ஸோ இதுக்கு வந்து data.oldb கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா யூஸ் பண்ணால் யூஸிங் system.data. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃபைல் இன்போ யூஸ் பண்ணால் யூஸிங் system.io. ஓகே, ஸோ இந்த எரருமே இல்லை. ஹெட்டர் ஃபைல் வந்து கொடுத்தாச்சு. டோட்டல் வந்து 4 ஹெட்டர் ஃபைல்ஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் டேட் டைம், ஸ்ட்ரிங் லாக் ஃபோல்டர். டே டைம் பார்த்தீங்கன்னா டுடே டேட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறோம். லாக் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் ஏதாவது லாகில் ஏதாவது எரர் வருது அப்படின்னா டுடே டேட் அண்ட் டைமில் எரர் லாக் _ டுடே டேட் அண்ட் டைம் .லாக்டு நேம் வந்து நம்ம லாக் ஃபோல்டரில் சேவ் ஆகும். ஓகேவா, ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபோல்டர் பார்த்து பார்த்தீங்கன்னா SSIS இன்புட் டைரக்டரியில் TestDB எக்ஸல் ஷீட் நான் வச்சுருக்கேன். டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டேட்டான்ற டேபிள் நேம் தான் இருக்குது. இதை வந்து DBO.Excel data. ஸோ ஸ்கீமா நேம் பார்த்தீங்கன்னா DBO. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் நேம் பார்த்தீங்கன்னா TestDB டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து SQL சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா லோக்கல். ஸோ லோக்கலில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் வந்து கிரியேட் கனெக்ஷன் டு SQL சர்வர் டேட்டாபேஸ் டு இம்போர்ட் எக்ஸல் ஃபைல் டேட்டா. அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். SQL கனெக்ஷன் SQL சர்வர் 2014 விஷுவல் ஸ்டுடியோ 2015 இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான கோடு தான் அது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு டைரக்டரி ஈக்குவல் டு நியூ டைரக்டரி இன்ஃபோ ஃபோல்டர் பாத் ஃபைல் இன்ஃபோ அரே ஃபைல்ஸ் இன் direct.get files. ஓகேவா, நம்ம வந்து மல்டிபிள் ஃபைல்னால நம்ம வந்து அரேயில் தான் வாங்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் தான் இனிஷியலைஸ் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் ஃபுல் பாத் வாங்கிக்கிறோம். get 1 ஓகேவா, வந்து ஃபார் ஈச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸல் ஃபைல் தான் இருக்குது. ஓகே, அதனால் ஒரு ஃபைல் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபுல் பாத் ஈக்குவல் டு ஃபோல்டர் பாத் ப்ளஸ் ஃபைல் டாட் நேம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் எடுத்துக்கிறோம். ஃபைல் நேம் ஈக்குவல் டு ஃபைல் டாட் நேம் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ கிரியேட் எக்ஸல் கனெக்ஷன். எக்ஸல் MSIS பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்குல்ல, 2007, 2010 நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஹெட்டர் ஃபைல் பார்த்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி தான் வந்து கனெக்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கனெக்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ இன்கேஸ் அந்த ஹெட்டர் ஃபைல் மாறுது அப்படின்னா அந்த வெர்ஷன் மாறுது, அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட்டர் ஃபைல் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட் ஷீட் நேம். ஸோ CNN.open கொடுக்குறோம். டேட்டா டேபிள் பார்த்தீங்கன்னா DT ஷீட் = CNN.get. OLDB ஸ்கீமா டேபிள் பார்த்தீங்கன்னா OLDB ஸ்கீமா GOID.table பார்த்து நல்லா எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் பார்த்து ஷீட் நேம் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து லூப் த்ரூ த ஈச் ஷீட். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 ஷீட்டு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு ஷீட்டாக தான் எடுத்துக்கோம். ஃபார் ஈச் டேட்டா ரோ DR ஷீட்டிங் DT ஷீட் டாட் ரோஸ் எடுத்துக்குது. ஓகேவா, ஃபார் ஈச்சில் இருந்தால் ஸோ ஒன் தான் எடுக்க சொல்ல வராங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் DR ஷீட் டேபிள் நேம் .to string ஸோ கண்டெயின் அந்த டாலர் இருக்க தான் வந்து ஷீட் சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷீட் நேம் DR ஷீட் டேபிள் நேம் to string-ஆக எடுத்துக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லோட் த டேட்டா டேபிள் வித் ஷீட் டேட்டா ஸோ வி கேன் கெட் த காலம் ஹெட். இந்த ஃபஸ்ட்டு காலம் ஹெட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு OLDB கனெக்ஷன் எடுத்துகிட்டு ADB.field DTயில் அந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து சேவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் CNN டாட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ஹெட்டர் காலம் ஸோ வி கேன் ரன் அகேன்ஸ்ட் a database to get the matching column for a table. அதேமாதிரி if column does not exist in the table it column ignore and load the matching columns. ஸோ SQL Server 2014 உள்ள அந்த டேபிளோட காலம்ஸும் எக்ஸலில் இருக்கிற காலம் ரெண்டும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அதான் ஸ்ட்ரிங்கில் வந்து எக்ஸல் லெட்டர் காலம் எடுத்துக்கிறாங்க. அதேமாதிரி ஸ்ட்ரிங்கில் SQL query to get matching column எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஃபார் இன்டிஜர் i = i less than DT column dot count i plus increment ஆப்ரேட் கொடுத்துட்டு i not equal to DT column dot count எடுத்துக்கிறாங்க. எக்ஸல் லெட்டர் காலம் அதேமாதிரி DT காலம் கரெக்டாக சேமாக செக் பண்ணால் அப்படி இல்லைன்னா எக்ஸல் லெட்டர் காலம் இருக்குது DT காலம் அந்த ஐன்றது அந்த அரேயில் போட்டு காலம் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ ரெண்டுமே சேமாக செக் பண்ணிவிட்டு SQL query to get matching column வந்து ஒரு query கொடுக்குறாங்க. ஸோ இந்த query கொடுத்து அதில் வந்து சேவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து get matching column list from the SQL server. மேட்ச் ஆன காலம் வந்து என்ன பண்ணால் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் SQL column list எடுத்து SQL கமாண்ட் CMD SQL கனெக்ஷன் கிரியேட் கமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ SQL கனெக்ஷன் வந்து ஓகே நம்ம மேட்சிங் காலம் எல்லாம் வந்து
கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பண்ணுறதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த எஸ்கிள்ஸ் டூல்ஸ் போர்ட்டில் இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்க. வேறு ஒன்று டூல்ஸ் போர்ட்டில் டேட்டா டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்கிள் கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. காலம் லிஸ்ட்டை பார்த்து ஸ்ட்ரிங் சிஎம்டி டாட் எஸ்கிள்ஸ் கிளார் யூஸ் பண்ணிவிட்டு எஸ்கிள் கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து யூஸ் ஆக்சுவல் மேட்சிங் காலம் டு கெட் டேட்டா அது ஃப்ரம் எக்ஸல் ஷீட்டில் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒலிடிபி கனெக்ஷன் CNN 1 வந்து நியூ ஒலிடிபி கனெக்ஷனை கான்சிஸ்டர் எடுத்துக்கிறாங்க. CNN டாட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஒலிடிபி கனெக்ஷன் வாங்கிட்டு அதில் வந்து கொரி கொடுக்குறாங்க. கொரியில் கொடுத்துட்டு அந்த ஒலிடிபியோட ADP டாட் ஃபீல்டில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ CNN டாட் வந்து நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் கொடுத்துறாங்க. இது அவ்வளோதான், சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா delete the row if all values are null. ஸோ இப்போ இன்கேஸ் இந்த காலமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்லா இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடியில் வந்து ஐடி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதை வந்து delete பண்ணுறக்கா சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுதான் சொல்லலாம். int column count equal to dt1 டாட் columns டாட் கவுண்ட்டில் வந்துட்டு ஃபார் இன்டிஜர் i to i dt1 டாட் rows count -1 அதேமாதிரி i greater than equal to 0 i minus. ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்தால் டெலிட் பண்ணுறதுக்காக இந்த ரோவை கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ போல் ஆல் null equal to 2. அதேமாதிரி ஃபார் இன்டிஜர் j equal to 0 j less than column count j ++. இது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நல்லா இருக்குன்னா டெலிட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல் நல்ஸ் இருந்தால் ஃபால்ஸாக இருந்தால் அது ஃபால்ஸாக அந்த ரோ வந்து டெலிட் கொடுத்துறாங்க. ஸோ இது முடிஞ்சக்கப்புறம் dt1 டாட் அக்செப்ட் சேஞ்சஸ் நம்ம வந்து வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து SQL கனெக்ஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு SQL பல்க் கொரியில் நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம வச்சிருந்த டேட்டாஸ் வந்து ஒன் பை ஒன்னாக இன்சர்ட் பண்ணுறோம். நியூ பல்க் SQL பல்க் கொரி டு SQL கனெக்ஷன் வாங்கிட்டு அதில் BC டாட் டெஸ்டினேஷன் டேபிள் நேம் equal to ஸ்கீமா நேம் அதில் பார்த்தீங்கன்னா டாட் போட்டு டேபிள் வாங்கிட்டு ஃபார் ஈச் வேர் காலம் டாட் dt1 காலம்ஸ் வந்து BC காலம் மேப்பிங் டாட் ஆடில் வந்து காலம்ஸ் டாட் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா காலம் டு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு BC ரைட் டு சர்வ் கொடுக்குறோம். ஸோ ஒரு டேட்டாவை சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிவிட்டு வாலிஸ் இந்த மாதிரி டேபிள் வந்து சேவ் பண்ணுறோம். ஓகேவா? இன்கேஸ் இந்த கேட்ச் ஏதாவது எரர் இருக்குன்னா நம்ம வந்து எரர் லாக் _ டுடே டேட் அண்ட் டைம் டாட் லாக்ன்ற ஃபைலும் கிரியேட் ஆகும். அந்த ஃபைல் வந்து லாக் டைரக்டில் இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா பில்டு போய்ட்டு பில்ட் சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஓகே, ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற முன்னாடி நம்ம வந்து கொரியா அந்த கோடை வந்துருச்சு. அந்த டேபிளில் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் ஃபைலோட ஓகே இப்போ டேபிள் ரன் பண்ணுறது பாருங்கள். அந்த எக்ஸல் ஃபைலோட ஐடி கோர்ஸ் டைட்டில் ஃபைல் நேம் ஷீட் நேம் இந்த கண்டென்ட் எல்லாமே சேவ் ஆகிடும். இதான் அந்த எக்ஸல் ஃபைல். testdb01 testdb02 testdb03 testdb04 கண்டென்ட் அதோடைய ஃபைல் நேம் என்ன testdb ஃபைல் நேம் ஷீட் நேம் testdb01 02 02 04 304. ஸோ அது எல்லாமே சேவ் ஆகிடும். ஆயிருக்கா? அவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.